Very happy evening, friends. எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ்ல ப்ரிப்பேர் பண்ண கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி பதில் அளிக்கணுங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ மேட்ச் தி ஆப்போசிட் வேர்ட்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஷின். எதிர்முனை வார்த்தைகள். In A, under header A, subsection A, we are having options. We are having first one as rural, local, import. உள்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குறோம்னா இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மக்களை we are the local residents of this area. இந்த ஊர்லயே இந்த இடத்துலயே வசிக்கக்கூடிய மக்கள். ரூரல், ஊரு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள். அசெண்ட், ஏறுறது. அசெண்டிங் ஆர்டர், ரைட் தி நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இது நம்ம மேக்ஸ்ல பார்த்துருப்போம். அசெண்டிங் ஆர்டர்னா இப்போ 1 2 3 4 5 6 அடுத்தடுத்த பெரிய நம்பர்களா வரிசைப்படுத்தி எழுதுறோம். டிசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னு சொல்லுவோம்? பெருசுல இருந்து சின்னது. 10 9 8 7 இறங்கி வருது நம்பர்கள் எல்லாம், இல்லையா? பிளசன்ட், ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இட் இஸ் அ பிளசன்ட் கிளைமேட் டுடே. இன்னைக்கு ரொம்ப வெயிலும் இல்லாம ரொம்ப மழையும் இல்லாம நல்லா இருக்கு கிளைமேட். அப்படிங்கிற போது நம்ம எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் அ பிளசன்ட் கிளைமேட். ரொம்ப வேர்க்கவும் இல்லை, வெளியில போறதுக்கும் ரொம்ப சிரமமா இல்லை. It isn't causing any disturbance if at all we are traveling as well. Pleasant அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரூரல் இதற்கான ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லலாம்? கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பி ஆப்ஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? அன்பிளசன்ட், டிசென்ட், அர்பன், ஃபாரின், எக்ஸ்போர்ட். Can someone guess what is the opposite of rural with the given options in B column? Come on, give a try. Rural. ஒரு கிராம பகுதியில இருந்து ஒருத்தர் வரார். இட்ஸ் ரூரல், ஹீஸ் ஃப்ரம் ரூரல் ஏரியா. அர்பன், நகரப்புறம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அர்பன். ரூரல் ஆப்போசிட் இஸ் அர்பன். செகண்ட் ஒன் லோக்கல், ஃபாரின், வெளிநாடு. இம்போர்ட், உள்நாட்டுக்கு இறக்குமதி பண்றது. We import many goods from other countries. We import gold, silver, petroleum products, yes, from other countries. நம்ம நாட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன சொல்லுவோம்? We are importing goods, commodities அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட், எக்ஸ்போர்ட். Import, export. Ascend. As I already told, the number order 1 2 3 4 அதெல்லாம் என்ன ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கக்கூடிய நம்பர். சின்னதுல இருந்து பெருசு. டிசெண்ட்னா மேலேந்து கீழே இறங்கி வருது. To increase gradually is ascend. To decrease இறங்கி வருது. For an example, I gave the numbers. Ascend, descend.
D-E-S-C-E-N-D, descend. Fifth one, pleasant. We are adding prefix before the word and making it as an opposite word. Unpleasant. What do you call it as? Unpleasant. The extreme weather condition made him feel unpleasant. These are the answers for first one. Match the opposite words. May make note of it. Then I'll move on to the next set of questions, which is match the suffixes to make to the words to make meaningful words. Okay, we'll move on to next question. Match the suffixes, the words to make meaningful words. I'm so sorry. Child, children. Entertain, entertainment. Use, used. Peace, peaceful. Hard, hardship. சொல்லலாமா? Childhood அப்படி சொல்லலாம். சில்ட்ரனுக்கு பதிலா நம்ம இன்னும் பெட்டரா சொல்லலாம் childhood days. Hoodங்கிறது ஒரு suffix. We're adding these set of letters hood to make it as a suffix. And the new word which is formulated is childhood. Entertain, entertainment. Meant is the suffix. Use, useful, உபயோகமானது. உபயோகிக்கிறது உபயோகமானது, useful. Useless, you can tell useless as well. You can add suffix as less. Less என்கின்ற வார்த்தையை இந்த யூஸுக்கு பிறகு உபயோகித்தால் நமக்கு அது ஒரு புது சஃபிக்ஸாக உருவாகிறது. It's a new word. Peace, peaceful. Full என்கின்றது ஒரு சஃபிக்ஸ் வார்த்தை. Hard, hardship. Hard, hardship. ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய நபரை நாம் என்னவென்று அழைப்போம்? குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற நபரை நம்ம என்னன்னு அழைப்போம்? டீச்சர். என்னன்னு சொல்லுவோம்? டீச்சர். அதே போல ஒரு நபர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறார் அப்படின்னா அதற்கான பெயர் என்ன? Can anyone guess with the options that is given? Florist, painter, sculptor, doctor, cobbler. Person who paints houses. வீட்டுக்கு சுவர்களுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய நபர்.
நபரை என்னவென்று நாம் அழைப்போம்? We call him as painter. What do we call him as? Painter. First answer is painter. Second one, a person who treats patients. நோயாளிகளுக்கு மருந்து அல்லது அவர்களை குணப்படுத்தக்கூடிய நபரை நாம் என்னவென்று அழைப்போம்? டாக்டர். மருத்துவர், டாக்டர். A person who mends shoes. இப்ப நம்ம அணிஞ்சுக்கிற காலணிகள் அதுல ஏதாவது பிஞ்சு பெடுத்து இல்ல நம்மளால போட்டுக்க முடியல அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய நபரை நாம் என்னவென்று அழைப்போம்? காப்லர். என்னன்னு கூப்பிடுவோம்? காப்லர். COBBLER. காப்லர். A person who paints houses is called as a painter. A person who treats patients is called as a doctor. Person who mends shoes, he is called as a cobbler. Move on to next question. I hope you would have written these three answers. Answer for these three questions. I'll wait for a moment. Okay, we'll move on to the next set of questions. An artist who makes sculptures, சிலைகளை தயாரிக்கக்கூடிய நபரை, அந்த கலைஞரை நாம் என்னவென்று அழைப்போம்? ஸ்கல்ப்டர். என்னன்னு கூப்பிடுவோம்? ஸ்கல்ப்டர். SCULPTOR. ஸ்கல்ப்டர். Instead of option florist, plumber should have been given. A person who repairs taps and pipes is called as plumber. What do we call him as? Plumber. PLUMBER. A person who sells flowers. பூக்களை விற்கக்கூடிய நபரை நாம் என்னென்று அழைப்போம்? Florist. He is called as florist. FLORIST. Okay. Study the picture and fill in the blanks using the words given in the box. ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த படத்துல என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கும். In between, we would be given sentences. அந்த இடையில இருக்கக்கூடிய blank வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பிராக்கெட்ல, அதை வச்சு நம்ம நிரப்பணும். This is a picture of a school. இது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய புகைப்படம். There are 4 teachers and 2 students. Student ஒரு மாணவன். மாணவர்கள்
two students. You can see two students over here. Yeah. There are two students. Uniform, cleaning, instructing, students, teachers, building. முதல் ஆப்ஷன் டீச்சர்ஸ், அத அவங்களே பதில் அளிச்சுட்டாங்க. இரண்டாவது fill in the blank ஆன பதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ். The children are dash the school hall. ஸ்கூல் ஹாலை குழந்தைகள் சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆர் கிளீனிங், ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? Cleaning the school hall. The teacher is dash the children. The teacher is instructing the children. என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்டிங். There is two-story building. 2 மாடி கட்டடம் இருக்கிறது. There is two-story, 2 மாடி, 2 மாடி கொண்ட கட்டிடம், அதுதான் டூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. two-story building. There is a two-story building. The boy is wearing school uniform. School uniform ஐ அந்த பையன் அணிந்து கொண்டு இருக்கிறான். The boy is wearing school uniform. UNIFORM. School uniform. So if you answer these 5 blanks, you will get 10 marks. 10 மார்க் ரொம்ப சுலபமா வாங்கிடலாம். நம்மளா சிந்திச்சு கூட எழுதணுங்கிறது இல்ல. ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன்ஸ்ல இருந்து பார்த்து எழுத வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியா நம்மளால இந்த 10 மதிப்பெண்களை வாங்கிட முடியும். You need to be cautious while you write down the spelling. ஸ்பெல்லிங்களை வந்து பார்த்து எழுதணும். ஏன்னா அதுல நம்ம கவனமா இல்லைன்னா மார்க் கட் ஆயிடும் இல்லையா? So be careful while you copying the answers. Very simple question it is. You may make note down of these options of the answers. I hope you have written the answers. We'll move on to the next question. Is anyone having any doubts regarding the questions that we have discussed until now? இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கேள்விகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். You want the next set of questions? Let's scroll down. இப்போ வந்து 2 நண்பர்களுக்கு இடையே கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கம்யூனிகேஷனுக்கான பதில் தான் வலது பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நண்பர் கேள்வி கேட்கிற, இன்னொருத்தர் வந்து பதில் அளிக்கிற, அந்த பதிலானது வலது பக்கத்துல இருக்கு. அதை வந்து நம்ம
சரியான பதிலா தேர்ந்தெடுத்து எழுதணும். வேர் இஸ் தி லைப்ரரி? நூலகம் எங்க இருக்கிறது? அட் வாட் டைம் டஸ் இட் ஓபன்? எத்தனை மணிக்கு அது திறக்கும்? வென் கேன் வி கோ தேர்? நம்ம எப்போ அங்க போக முடியும்? ஷல் வி கோ டு தி கேண்டீன் அண்ட் ஹாவ் டீ? நம்ம கேண்டீனுக்கு போய் டீ குடிக்கலாமா? தேநீரை குடிக்கலாமா? டு யூ ஹாவ் மணி? உங்ககிட்ட பணம் இருக்கா? வேர் இஸ் த லைப்ரரி? நூலகம் எங்கிருக்கிறது? வலது பக்கத்தில் என்னென்ன பதிலெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது? கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான ஐடியா. ஷூர், தட்ஸ் அ நைஸ் ஐடியா. அடுத்ததாக, இட் இஸ் நெக்ஸ்ட் டு தி ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியத்துக்கு பக்கத்தில் உள்ளது. ஆமா, என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு. எஸ், ஐ ஹாவ் ₹50 at 9:30 AM. எத்தனை மணிக்கு திறக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிலா இதை எடுத்துக்கலாமா? மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன் தி ஈவினிங், மாலையில். ஓகே, வேர் இஸ் த லைப்ரரி? கேன் சம்வன் டெல்? இதுக்கான ஆப்ஷன் எதுவா நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு. வேர் இஸ் த லைப்ரரி? நூலகம் எங்க இருக்கிறது? இந்த ஈவினிங்கிற பதில் நம்மளால சொல்ல முடியுமா? தேர்ந்தெடுக்க முடியுமா? மாலையில். வேர் இஸ் த லைப்ரரி? நூலகம் எங்க இருக்கிறது? ஆடிட்டோரியத்துக்கு பக்கத்துல இருக்கு. இட் இஸ் நெக்ஸ்ட் டு தி ஆடிட்டோரியம். அந்த பதில மேட்ச் பண்ணா பொருத்தமா இருக்குமா? எஸ், இட் இஸ். இட் இஸ் நெக்ஸ்ட் டு தி ஆடிட்டோரியம். அட் வாட் டைம் டஸ் இட் ஓபன்? எத்தனை மணிக்கு? டைம், நேரம். இங்க நேரம் என்பதற்கான பதில் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 9:30 AM இருக்கா? சோ இதுக்கான பதில் இதை எடுத்துக்கலாமா நம்ம? at 9:30 AM. எத்தனை மணிக்கு திறக்கும்? 9:30 மணிக்கு திறக்கும். at 9:30 AM. எப்போ நம்மளால போக முடியும்? எப்ப நம்மளால போக முடியுங்கிறதுக்கான கேள்விக்கு 9:30 மணிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வியில ஸ்பெசிபிக்கா எத்தனை மணிக்கு அது திறக்குங்கிற கேள்வியானது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கேள்வி இருக்கும் பொழுது நம்மளால அந்த கேள்விக்கு தான் 9:30 மணிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். எப்ப நம்ம போக முடியும்? கார்த்தாலையா, சாயங்காலமா, மாலை வேலையிலையா, இல்லாட்டி ஏதாவது ஸ்பெசிபிக்கான நாட்கள்ல தான் ஏதாவது போலாமா? திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள் தான் நூலகம் திறந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கூட நம்ம தேர்ந்தெடுத்திருக்கலாம். இங்க வந்து when can we go there அப்படின்னு மாலையில் நாம் செல்லலாம். in the evening. shall we go to canteen and have tea? நம்ம கேன்டீனுக்கு போய் தேநீரை குடிக்கலாமா? can we go to canteen and have tea? கண்டிப்பா அது ஒரு நல்ல யோஜனை, நல்ல சிந்தனை. குட். எஸ், எஸ், ஷூர், தட்ஸ் a nice idea. This option we will choose. கண்டிப்பா நம்ம குடிக்கலாம். Do you have money? பணம் இருக்கா? பணத்துக்கான கேள்வி. சோ ஏதாவது பணம் சம்பந்தமான பதில் இருக்கணும். எவ்வளவு ரூபாய் இருக்கு? என்கிட்ட பணம் இருக்கு. எஸ், ஐ ஹாவ் மணி. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும். எஸ், ஐ ஹாவ் 50. I have ₹50. Where is the libraryங்கிறதுக்கான பதில் it is next to the auditorium. At what time does it open? எத்தனை மணிக்கு திறக்குங்கிறதுக்கான கேள்வி பதில் at 9:30 AM. 9:30 மணிக்கு திறக்கும். When can we go there? எப்ப நம்மளால போக முடியும்?
ஏதாவது ஸ்பெசிபிக்கான டேஸ் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். இல்லாட்டி மதிய வேளை, காலை வேளையில், சாயங்கால வேளையில் அது போன்ற பதில்கள் இருந்தாலும் நாம் தேர்ந்தெடுத்து எழுதலாம். இந்த ஈவினிங் தான் இங்க கரெக்டான ஆப்ஷன். ஷால் வி கோ டு கேண்டீன் அண்ட் ஹாவ் டீ? கேண்டீன் போய் டீ குடிக்கலாமா? கண்டிப்பா நம்ம போய் குடிக்கலாம். அது ஒரு நல்ல ஐடியா. எஸ், ஷுர், தட்ஸ் அ நைஸ் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆன்சர் காலம்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுப்போம். டு யூ ஹாவ் மணி? எஸ், ஐ ஹாவ் ₹50. கண்டிப்பா என்கிட்ட 50 ரூபாய் இருக்கிறது. எஸ், ஐ ஹாவ் ₹50. What of these answers? Okay, move on to next question. Write the plural form of following nouns. ஒருமை வார்த்தை, பன்மை வார்த்தைகள் நாம் எழுத வேண்டும். Goose, sheep, leaf, piece of chalk, ox. இதற்கான பன்மை வார்த்தைகளை நாம் எழுத வேண்டும். We need to write. There are no options given over here. Think about it. If at all you are knowing the answer, please write it in the chat box. Chat boxல பதில் எழுதி அனுப்பலாம். Goose னுடைய plural form என்ன? Any answer? Goose-னா என்ன? வாத்துன்னு அர்த்தம். இதையும் நம்ம வாத்துன்னு தான் சொல்றோம். அப்படின்னா ஏன் டக்குன்னு சொல்லல? டக்ஸுக்கு வந்து என்ன ஆகும்னா, there is a slight difference. The number of bones that it is having in their necks is very less. Whereas geese, that in the goose-ன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய எலும்புகள் இருக்குமா. அதனாலதான் இதற்கு இந்த பெயர் goose. The plural form of it is geese. G-E-E-S-E. Sheep. What is the plural form of sheep?
Plural form of word sheep is sheep itself. எப்படி டியருக்கு வந்து டின்னு தான் சொல்றோமோ அதே போலதான் ஷீப்புக்கும் பன்மை வார்த்தையுமே ஷீப் தான். You don't add s after it. It does not change its form when we are transforming it to plural form. Leaf, leaves, இலை, இலைகள், இலைகள். Leaves, L-E-A-V-E-S, F என்ற எழுத்து V என்ற எழுத்தால மாற்றி எழுதப்பட்ட மட்டும் இல்லாம ES என்ற எழுத்துக்களும் சேர்க்கப்படுறது. Piece of chalk. What do you tell? Next plural form. Pieces of chalks. Pieces of chalks. துண்டங்கள். Pieces. Ox, oxen. Plural form of ox is oxen. O-X-E-N. For animals, sheep, deer, there is no change for those words. It remains the same. Read the description about a teacher. Write a similar description about a nurse. இங்க 2 ரோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரோல டீச்சரை பத்தின இன்ஃபர்மேஷன், அடுத்த இதுல நர்ஸ், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வாங்க இல்லையா, டாக்டருக்கு உதவிகரமா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நர்ஸ்ன்னு நம்ம அழைப்போம். ஸோ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் பெட்டியில கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கோர்வையா சென்டென்சஸா எழுதணும். We need to write in the form of sentences like how they have written for teacher. ஆசிரியருக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல நம்ம நர்ஸுக்கும் எழுதணும். ஸோ எப்படி எழுதியிருக்காங்க இங்க ஃபார் டீச்சர், டீச்சருக்கான ப்ரொஃபைல்ல ஜாப், வேலையானது டீச்சர், ஆசிரியர். வேலை செய்யக்கூடிய இடம் ஒர்க்கிங் பிளேஸ், ஸ்கூல். என்ன ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க? சாரி, புடவை அணிந்திருப்பார்கள். என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கும் ஆசிரியருக்கு? ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்ப்ஃபுல், உதவும் தன்மை இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். நட்புடன் நடந்து கொள்வார்கள். டியூட்டி, அவர்களுடைய கடமை என்ன? மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. எத்தனை மணி நேரம் வேலை செய்வார்கள்? கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வேலை செய்வார்கள். That is why it is written working hours 6 hours. அதே மாதிரி இப்போ இந்த ப்ரொஃபைல வச்சு இங்க சென்டென்சஸா எழுதணும் இல்லையா? டீச்சர், டீச்சர் ஒர்க்கிங் பிளேஸ் ஸ்கூல். ஸோ a teacher works in the school. ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறார். அவர்கள் ஸ்கூலில் சேலையை உடுத்திக்கொண்டு பாடத்தை நடத்துகிறார்கள், வேலை பார்க்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில். She wears saree and works in school. A teacher is friendly and helpful. A teacher is always friendly and a helpful person. ரொம்ப உதவிகரமாகவும் நட்புடன் இருக்கக்கூடிய நபராக ஆசிரியர் இருக்கிறார். Teach the students. She teaches the students. அவர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வேலை பார்க்கிறார். She works nearly 6 hours a day. இந்த கேள்வியால நம்மளால சுலபமா 10 மார்க் வாங்க முடியும். ஏன் அப்படின்னா இது நம்மளா திங்க் பண்ணி எழுதுறத விட ஆப்ஷன்ஸே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம இஸ், வாஸ் அந்த மாதிரி வார்த்தைகளை இணைச்சு வாக்கியங்களா எழுத போறோம், அவ்வளவுதான். க்ளூ வேர்ட்ஸ் ஆனது அனைத்துமே பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ டீச்சருக்கு அவங்க எழுதின மாதிரி நம்ம நர்ஸுக்கு எழுதுவோமா? A nurse
நர்ஸ் என்பும் நபர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கிறார். ஒர்க்ஸ் இன் அ ஹாஸ்பிட்டல். இப்ப நம்ம எப்படி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் அணிஞ்சுன்னு போறோமோ அதே மாதிரிதான் நர்ஸுக்கும். She wears uniform and works in hospital. She இங்க ப்ரோனவுன் உபயோகிக்கலாம். A nurse wears அப்படின்னு சொல்றது பதிலா she wears. அவள் அணிகிறாள். She wears. She wears என்ன அணிஞ்சுக்கிறா? She wears uniform. Uniform and goes to the hospital. You can say works in the hospital, goes to the hospital. You can modify words here and there. அங்கங்க கொஞ்சம் வார்த்தைகளையும் முன்னும் பின்னுமா சேர்த்துக்கலாம். நர்ஸினுடைய குணாதிசயங்கள். நர்சஸ் ரொம்ப மென்மையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். பேஷண்ட்னா உடம்பு வந்திருக்கக்கூடிய நபர், அவரை வந்து பேஷண்ட்னு அழைப்போம். பேஷண்ட்னா ரொம்ப பொறுமையோட இருக்கக்கூடிய குணாதிசயத்தையுமே வந்து அதே வார்த்தையில தான் ஆங்கிலத்துல சொல்றோம். நர்ஸ் is kind, as well as very patient. Words people who comes for treatment. உடம்பை குணப்படுத்திக் கொள்ள வரக்கூடிய நபர்களிடம் ரொம்ப பொறுமையாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்கிறார்கள். Add in these words, or you can just tell it as a nurse is very kind and patient. She looks after patients. She works 8 hours. She works nearly, கிட்டத்தட்ட, nearlyனா கிட்டத்தட்ட, சுமார் ஒரு 8 மணி நேரம் நர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கிறார். She works nearly 8 hours in a day. Depending upon the work, it varies. அவங்களுக்கு வரக்கூடிய வேலையை பொறுத்து அது மாறவும் செய்யலாம். இங்க கொடுத்திருக்கிற நமக்கு ஆப்ஷன்ல, அதாவது இந்த டேபிள்ல இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. Okay. Until now, we have seen various sorts of questions, singular, plural form, then a person, one word for a person, what do we call? அதாவது பெயிண்ட் அடிக்கக்கூடிய நபர்களை நாம் என்னவென்று அழைக்கிறோம். அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷனை வச்சு சென்டென்சஸா எழுதுறது, இது மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தோம். What else we saw?
Piece of plural form of nouns. We had to match the dialogue. Yeah. We had to choose options from the box and answer fill in the blanks questions. Suffixes, opposite words. இது போன்ற கேள்விகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். So any doubts to anyone regarding to today's session? இந்த செஷன்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். So last session we had seen conjunctions. So pertaining to these conjunctions also we are having some more questions which is asked in the model test paper. We will answer them in the next class. So that is it for the day. Thank you friends. நன்றி, வணக்கம்.